இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, கார்த்திகோட சுயரூபத்துக்கு ஆளான இந்த அஞ்சலியும் சிந்தாமணி இந்த ஒரு வீட்ட விட்டு வெளியேத்தணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம பைரவியோட சதிய திட்டத்துல இந்த அஞ்சலியும் சிந்தாமணியும் வசமா சிக்கனது மட்டும் இல்லாம இந்த எஸ்எஸ்கேயோட சுயரூபத்தை கார்த்திக் முன்னாடி சுக்குநூறா உடைக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு எஸ்எஸ்கே மூலியமா தான் எவ்வளோ ஏமாத்தலாம்னா இந்த அஞ்சலிக்கு அவ்வளோ தைரியங்க. கண்டிப்பா நம்மள எஸ்எஸ்கே அப்பா காப்பாத்திடுவாங்க. நம்ம எந்த ஒரு நிலைமையில இருந்தாலும் நம்ம கேட்டதை பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை. ஆனால் இப்போ அது எல்லாத்தையுமே சுக்குநூறாக முதல்ல நம்ம பைரவி நம்ம கார்த்திக் முன்னாடி உடைச்சிட்டாங்க. ஏன்னா இந்த எஸ்எஸ்கே ஒரு 420 அவனை நம்பி உன் பொண்டாட்டி உனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா 1,00,000 ரூபாய் ஷாப்பிங் எடுத்துகிட்டு போயிருக்கிறது உனக்கு தெரியும் தான் நான் நினச்சேன். ஆனால் உனக்கே தெரியாமல் இந்த சிந்தாமணியோட அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. கண்டிப்பாக கௌதம் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருந்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு அபசகுணம் கூட நடந்ததில்லை. ஏன்னா பணம் செலவு பண்ணலாம் கார்த்திக், ஆனால் அது எப்படி செலவு பண்ணணும்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்படின்ற உண்மை போட்டு உடைச்சது மட்டும் இல்லாமல் அஞ்சலியோட பொய்யான வேஷத்தை சுக்குநூறாக கலைக்கிறாங்க. இதுக்கு மேலே கண்டிப்பாக 7 ஜென்மத்துலையும் அஞ்சலி மேலே நம்ம கார்த்திக் நம்பிக்கையை வைக்கக்கூடாது. விட்ட சேர்மன் பதவியும் அந்த ஒரு கம்பெனி இந்த பைரவிக்கு சாதகமாக அமைச்சுக்கணுன்ற மாதிரி பயங்கரமான ஒரு சூழ்ச்சியில் தாங்க இந்த அஞ்சலியை நிப்பாட்டி இருக்காங்க. ஆனால் இதில் தப்பிக்க போகிறது இந்த சிந்தாமணி எப்படி தான் எப்படியாச்சும் நம்ம அஞ்சலியை தப்பிக்க வைக்கணும். ஏன்னா மாப்பிள்ளை தம்பி முன்னாடி இந்த பைரவி இல்லாத பொள்ளத்தெல்லாம் சொல்லி அவமானப்பட வச்சுட்டா. இப்போ தான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தோம். மாப்பிள்ளைக்கே தெரியாமல் கூடிய சீக்கிரத்தில் அவனுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிறது அந்த ஒரு கம்பெனியோட அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தையும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு போட்டுக்கிட்ட இந்த மாப்பிள்ளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சா கூட சந்தோஷமாக வாழ்ந்துடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அபசகுடமாக இந்த பைரவி தடுத்துட்டாலே இவளை எப்படியாச்சும் தடுத்து நிப்பாட்டணுன்ற மாதிரி நம்ம சிந்தாமணி பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பைரவியோட சூழ்ச்சியில் சிக்கிட்ட கையும் காலமாக இப்போ கண்டிப்பாக நம்ம அஞ்சலியால் தப்பிக்கவே முடியுங்க. ஏன்னா வீடியோ ஆதாரத்தோட நம்ம பைரவி காமிக்கிறாங்க. இங்கே பாரு கார்த்திக் உன் பொண்டாட்டியும் இந்த சிந்தாமணியும் ஷாப்பிங் போயிருக்காங்க. அதுவும் பெரிய மாலுக்கு 1,00,000 ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. உன்னுடைய அக்கௌண்ட்டிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருந்தால் கூட எந்த ஒரு குழப்பமே இல்லை. ஆனால் கம்பெனியோட அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. கம்பெனியில் லாஸ் ஆகாமல் வேறு என்ன ஆகும் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், இல்லை கணக்கு காமிச்சிருக்கணும். நீ என்னையே ஆஃபீஸ் வர வேணான்னு வேறு சொல்லிவிட்டு இதில் நீ ஆஃபீஸ் போகாமல் இருந்தால் இன்னும் எவ்வளோ தான் பணம் காணாமல் போயிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திகோட மனசில் ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்திட்டாங்க. ஆனால் ஒரு பக்கம் நம்ம கௌதமும் இலக்கியாவும் நடுத்தெருவில் அவஸ்தை பட்டுட்டு இருக்கிறத இந்த பைரவி புரிஞ்சுக்கலிங்க. ஏன்னா இந்த கௌதமுக்கும் வேலை கிடைக்கல, நம்ம இலக்கியாவுக்கும் வேலை கிடைக்கல. கிடைச்சிருந்தா விட்ட சொத்து மதிப்பு அந்த ஒரு வீட்டை எப்படியாச்சும் அடைஞ்சிடலான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு வழியாக நம்ம ரேவதி மூலிமா இந்த எஸ்எஸ்கே மிரட்டின நம்ம இலக்கியா கண்டிப்பாக திரும்ப அந்த ஒரு வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கட்டத்தில் இந்த எஸ்எஸ்கேயோட சுயரூபத்தை இலக்கியா சுக்குநூறாக உடைச்சாச்சுங்க. அடுத்தபடியாக தாக்ஷானிக்கு உண்மையை தெரியப்படுத்துவேன். நீ ஃபோர்ஜரி ஃப்ராட் வேலை பண்ணி கார்த்திக்கிட்ட கௌதம் கிட்டேருந்து ஏமாற்றி கையெழுத்து வாங்கி கொடுத்தேன் அந்த வீட்டு பத்திரத்தை. அது திரும்ப கௌதம் கிட்டே வரணும். நாங்கள் எல்லாரும் திரும்ப அந்த ஒரு வீட்டுக்குள்ளேயே போனோம். அதுக்கான சூழ்நிலையை நீ உண்டாக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் யோசிக்கிறோங்க. தாக்ஷானிக்கு இந்த ஒரு உண்மையை தெரியப்படுத்துறதா இல்லையான்னு மிரட்டிட்டு இருக்குங்க. ஆனால் கண்டிப்பாக வேறு வழியே கிடையாது நம்ம எஸ்எஸ்கேக்கு. ஏன்னா தாக்ஷானிக்கு மட்டும் இந்த ரேவதியோட உண்மையை தெரிய வந்துச்சுன்னா இந்த எஸ்எஸ்கே செத்தாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக வேற ஒரு பொண்ணை ஏமாற்றி கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி கர்ப்பமாக்கி அவங்கள அந்த ஒரு கர்ப்பத்தை கலைக்கலைன்னா கொன்றுன்னு மிரட்டியிருக்க. உன்ன மாதிரி ஒரு கேடு கட்டவனா நான் இந்த ஒரு உலகத்தில் பார்க்கல. போதும் இதுக்கு மேலே உன்னுடைய முகத்தை நான் பார்க்குறதே விரும்பலைன்னு கண்டிப்பாக கொலை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் அது எல்லாமே பயந்துக்கிட்டு தாங்க நம்ம எஸ்எஸ்கே இப்போ இலக்கியோட அடிமையாக மாறப்பாங்க. ஆனால் இந்த அஞ்சலி இப்போ இலக்கியா உன்னை அடியோடு நாங்கள் ரோடுக்கு அனுப்பிச்சாச்சு. இதுக்கு மேலே உன்னுடைய நிழல் கூட இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வராதுன்னு சபதம் போட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ திரும்ப இந்த எஸ்எஸ்கே மூலிமா திரும்ப இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வருவான்னு கொஞ்சம் கூட இந்த பைரவும் எதிர்பார்க்கல, இந்த அஞ்சலியும் எதிர்பார்க்கல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய